இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வஹாபிசம் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வரிசையாக பல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மதுக்கலிசம் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். பட் அகெயின் இன்னைக்கு கேட்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, மதுக்கலிசம் வாஸ் ஃபண்டட் பை அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் எப்படி நினைப்பேன்னா, மற்றவங்களோட வியூஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களோட சேனல் வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, நான் மோஸ்ட்டாக நினைக்கிறது, நான் விரும்பி பார்க்குற சேனல்ஸ் இல்லை நான் கேட்கணும்னு நினைக்கிறது, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி சேனல்ஸோட ரீச் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஒரு தாட் என்னென்னா, கல்வி கஷ்டமான ஒரு பணி. அந்த உண்மையான இல்மு அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு வரணும் அப்படிங்கிறது அது ஒரு இது. இப்போ அது ஆலிமாஸ், அவங்க ஆலிமான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட நாலேஜ் போய் பார்த்தோம்னா சுபஹானல்லாஹ், நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில. நான் ஒரு மதரசாக்கு இங்கே லோக்கல் மதரசாவில் சீரா கிளாஸ் எடுப்பேன். அப்போ கல்யாண முறைகள் பற்றி, அரபுகளுடைய கல்யாண முறைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மஹர்னு சொல்கிறேன். மஹர்னா என்னன்னு தெரியல. சுபஹானல்லாஹ், அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அடுத்த வருஷம் பட்டம் வாங்கிட்டு போகிறவங்க, பட்டம் வாங்கி ஆலிமான்ட்டு போகிற பிள்ளைங்க, அவங்களுக்கு மஹர்னா என்னென்னு தெரில. நான் அடுத்த செகண்ட் கேட்குற வரதட்சணை என்னென்னு தெரியுமான்னு கேட்டேன். அது எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறாங்க, வரதட்சணைனா என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்வி இந்த மாதிரி இதில் இப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் தெருவுக்கு எல்லாமே கொண்டு சேர்த்து அவங்கள ஒரு காலிமான் கொடுத்துட்றாங்க, இதுன்னு கொடுத்துட்றாங்க. அது இப்போ இந்த ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் தட் ஃபீல்டு, எனக்கு அது தெரியும். நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்ணி அதில் ஸ்டடி கோர்ஸ், இந்த கோர்ஸ், அந்த கோர்ஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க எவ்வளோ. அந்த ஒரு ஹிஸ்ட்ரி கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுபானல்லாஹ் அவ்வளோ ஒரு விலை. சும்மா ஒரு மணி நேரத்தை ஸ்பீச் எல்லாம் கேட்கணுன்னா உங்களுக்கு 5000 6000 அந்த மாதிரியான இதுதான் இருக்குது. அவ்வளோ காஸ்ட்லியான கோர்சஸ் தான் ஆன்லைனில் இருக்குது. அதோட கோர்ஸ் ஒரு 8 வருஷ கோர்ஸு அந்த மாதிரிலாம். அப்போ எனக்கு எதனால் இவங்க இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த சலஃபிசம்னு இவங்க சொல்கிறாங்க. பட் வி நோ அது அந்த மதுக்கலிசமில் கலந்து இருக்குது. சலஃபிசம்ங்கிற பேர் இருந்தாலும் பட் வி நோ தட் அந்த மதுக்கலிசம் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படிங்கும்போது அவங்க முகமது பின் சல்மான் ஒத்துக்கிட்டாப்புல வஹாபிசம் பிரிட்டன் தான் ஃபண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அது நீங்கள் இப்போ இதை சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ எவ்வளோ தூரம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ் பிட்வீன். இதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் எனக்கு புரியல. கோல்டு வார் சமயத்தில் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக இவன் ஏன் வஹாபிசத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும்? அது புரிய மாட்டேங்குது. ஐ மீன் முஸ்லீம்ஸை இது பண்ணுறதுக்காகவா இல்லை வேறு எதுக்காகவா? ஆனால் ஒரு இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒட்டமன் எம்பையர் ஹனஃபி மதஹபை பின்பற்றதுனால தான் ஒட்டமன் எம்பையர் வாஸ் லைக் ரொம்ப அதிகமான இடங்களை ஆட்சி செஞ்சதுனால ஹனஃபி மதஹப் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவன் இப்போ குரான் ஓதுற மெத்தட் உங்களுக்கு தெரியும் எனக்கு. தஜ்வீதில் ஒன் ஆஃப் த கிராத் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நார்மலாக உலகத்தில் 95% மக்கள் ஓதுற ஒரு கிராத்தோட அது எப்படின்னா ஹப்ஸ நாசிம்னு சொல்லுவாங்க. ஹப்ஸ் இமாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தட், அவர் ஆசிம் இமாம் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இந்த மெத்தட் தான் இன்றைக்கி 95% ஆஃப் உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகுது, ஓதிட்டுருக்கோம். அப்போ இந்த மெத்தட் ஆல்சோ இட் வாஸ் அடாப்டட் பை ஒட்டமன் எம்பையர். ஒட்டமன் எம்பையர் இது அஃபிஷியலாக இது பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா, அப்போ நான் நினச்சேன், ஓகே அதிகாரத்தில் இருக்கவங்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது இன்னும் ரீச் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வஹாபிஸ் இவனுங்க இப்போது இவனுங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த வஹாபிசம் அண்ட் சலஃபிசம் இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதா? இல்லை உண்மையால் இஸ்லாத்தை கொண்டு போகக்கூடாது, இஸ்லாம் வெறும் ஒரு ரிலீஜியன்னா ஒரு சம்பிரதாயமாக தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, மன்னர்களை எதிர்த்து பேசவே கூடாது அப்படிங்கிற அந்த அதுக்குள்ளே கொண்டு என்ன உலகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ துவா செய், நம்ம துவா செய்கிறத விட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை மட்டுமே இது பண்ணி இவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க இந்தமாரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. அது அந்த பாலிடிக்ஸ் இவங்க ஃபண்ட் பண்ணுறதை இவ்வளோ ஓப்பனாக அவன் சொல்கிறான். அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி அவன் என்ன பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அது கொஞ்சம் சொல்லுங்கள். வலைக்கும் அஸ்ஸலாம். எதுக்கு வஹாபிகளை ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த அது குறிப்பாக பவர்ஸ் தட் பி, அதிகார வர்க்கங்கள், எஸ்பெஷலி இதுக்கு பின்னாடி அன்று பிரிட்டிஷ் கொலோனியலிஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜாயனிஸ்ட்ஸ் ப்ளஸ் அமெரிக்கன் இம்பீரியலிஸ்ட்ஸ் எதற்கு இதை ஃபுல் ஃப்ளட்ஜில் மூளை முடுக்குகளுக்கும் அதாவது பரப்புவதற்கு உழைத்தார்கள் அப்படிங்கிற
விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த அரண் செய்வது போன்ற ஒரு கருத்தை வந்து நம்ம இப்போ வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ வஹாபிசம் அப்படிங்கிறத நம்ம இப்போ அந்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னால, அதாவது இப்னு அப்துல் வஹாப் போதித்த அவருடைய வெர்ஷன் ஆஃப் தௌஹீத், வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தினுடைய தியரிட்டிக்கல் நுவான்சஸ், கோட்பாட்டு ரீதியான செட்டில்டிஸ், நுணுக்கங்கள், சூட்சமங்களை பற்றி நம்ம பேசவே இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை, அது irrelevant. கடந்த வீடியோவில் கூட நம்ம அந்த ஆஸ்பெக்டில் அந்த வீடியோவை நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். அதாவது ஒவ்வொருவரும் அதாவது அவர்களுடைய விளக்கங்கள், வியாக்கியானங்கள், புரிதல்கள், பொருள்கோடல்களில் நம்ம உடன்படுறோம், முரண்படுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவரவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை, எக்ஸிஜிசிஸை, தஃப்சீரை, இன்டர்பிரிட்டேஷனை வந்து மக்கள் முன் வைப்பதற்கு உரிமை உண்டு. சரிங்களா? அதில் நம்ம உடன்படுறோம், முரண்படுறோம், மறுக்கிறோம், ஏற்கிறோங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த வகையில் இப்னு அப்துல் வஹாப் வந்து தன்னுடைய வெர்ஷன், தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், தன்னுடைய இன்டர்பிரிட்டேஷன், எக்ஸ்பிளனேஷனை முஸ்லீம்கள் முன்னால் வைக்கிறதுல இங்கே வந்து சிக்கல் இல்லை. சரிங்களா? ஒன்ஸ் அகெயின் அதில் நம்ம ஏற்கிறது மறுக்கிறது ரெண்டாவது சப்ஜெக்ட். ஏன்னா அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இப்னு அப்துல் வஹாபுனுடைய காலகட்டத்திலேயே அவருடைய கண்டெம்பரரி சமகாலத்தவர் தான் இந்திய துணைக்கண்டத்தைச் சேர்ந்த ஷாஹா வலியுல்லா தெஹ்லவி. இப்போ இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய வரலாற்றை பேச, ஆய்வு செய்ய முயல்பவர்கள், உழைப்பவர்கள் ஷாஹா வலியுல்லா தெஹ்லவியினுடைய வரலாற்றை பேசாமல் இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய வரலாற்றை அல்லது தௌஹீத் நிலைநாட்டப்பட்ட வரலாற்றை பேசி செல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இவருடைய சமகாலத்தவர் ஷாஹா வலியுல்லா தெஹ்லவி இப்போ இருக்கிறது போன்ற இந்த ஆர்டிஃபிஷியல் ஹிண்ட்ரன்சஸ்லாம் அந்த காலகட்டத்து 17ஆம் நூற்றாண்டில் கிடையாது. ஸோ அப்போ மக்கா மதீனா வந்து காலனைஸ் பண்ணப்படலை. இன்று இருப்பது போல் மன்னர்களுடைய மொனோபோலி மாதிரி, தனி உரிமை மாதிரி காலனைஸ் பண்ணப்படலை. ஃப்ரீயா, சுதந்திரம், அதாவது நபிகளார் காலகட்டத்தில் இருந்த அந்த சூழல் தான் அப்பொழுதும் 17ஆம் நூற்றாண்டிலும் இருந்தது. அதாவது ஒருவர் ஹரம் ஷெரீஃபுக்கு செல்வதாக இருந்தால் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம், எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அந்த சுற்றுப்புறங்களில் பக்கத்தில் தங்கலாம், அங்கே வந்து தேவைக்கேற்ப வசித்து கொள்ளலாம், வழிபாடுகள் செய்யலாம், கடமைகளை நிறைவேற்றிவிட்டு சுதந்திரமாக திரும்பி வரலாம். எவ்வளவோ இங்கிருந்து அங்கு சென்று அங்கேயே மரணித்த அறிஞர்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது மக்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்து அறிஞர்களை நம்ம வரலாற்று புத்தகங்களில் பார்க்க முடியும். அதுபோல் மக்காவில் பிறந்த அரபு அறிஞர்கள் இங்கே பிரச்சாரம் செய்து இங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் நமக்கு வந்து நம்ம வரலாற்று நூல்களில் பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னா, அன்றைய இப்னு அப்துல் வஹாபுனுடைய சமகாலத்தில் மக்காவில் வந்து வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்டினுடைய ஹல்கா, அந்த அவர்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டை பிரச்சாரம் செய்யக்கூடிய வகுப்புகள், அதனுடைய ஃபிக்கு சார்ந்த சட்டவியல் விவகாரங்களை எடுத்துரைக்கக்கூடிய வகுப்புகள்லாம் மக்கால வந்து ஃபுல் ஃப்ளட்ஜில் நடந்துட்டு இருந்தது. இது வந்து ஷா வலியுல்லா தெஹ்லவி வரலாற்றை நம்ம இப்போ சீர்மை மூலமாக அபுல் ஹசன் அலி நதவியினுடைய அந்த நான்காம் பாகத்தில் நம்ம இந்த விரிவாகவே அபுல் ஹசன் அலி நதவி பதிவு செய்திருக்கிறாரு. ஸோ எப்படின்னா, மக்காவில் வந்து வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கென்று ஒரு அமர்விடம், அதாவது வட்டம், ஸ்டடி சர்க்கிள் மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர்கள் வட்டம் இருக்கும். அது வந்து ஹனஃபி மதுஹபாக இருக்கட்டும், ஷாஃபி மதுஹபாக இருக்கட்டும், ஹம்பலி மதுஹபாக இருக்கட்டும், மாலிகி மதுஹப், ஜாஃபரி ஃபிக்கு மதுஹப், ஜெய்தி ஃபிக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு மக்காவுனுடைய சூழல் 17ஆம் நூற்றாண்டில். அதாவது இப்னு அப்துல் வஹாபுக்கும் முகமது இப்னு சவுதுக்குமான உடன்படிக்கை ஏற்பட்டு இவர்கள் மக்காவை ஆக்கிரமிப்பது வரை, கைப்பற்றுவது வரை சூழல் இதுதான். ஸோ அப்படிங்கும்போது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, முகமது இப்னு அப்துல் வஹாப் எப்படி அவருடைய புரிதலை மக்கள் முன்னால் எடுத்து வைத்தாரோ அப்படி ஒவ்வொரு அறிஞர்களும், அந்தந்த சிந்தனா பள்ளியை பின்பற்றிய அறிஞர்களும் தங்களுடைய விளக்கங்கள், வியாக்கியானங்கள், பொருள்கோடல்கள், புரிதல்கள் இது எல்லாத்தையும் முஸ்லிம்கள் முன்னால் எடுத்து வைத்தார்கள். இது ஆரோக்கியபூர்வமான உரையாடல்கள் நிகழ்ந்த இடமாகத்தான் மக்கா இருந்தது. ஆனால் யாருமே இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டினுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டை, சிந்தனா பள்ளி மதுஹபுகளை சார்ந்த முஸ்லிம்கள் மீது தக்ஃபீர் கொடுக்கல. சரிங்களா? காஃபிர் பட்டம் சுமத்தவில்லை, முஷ்ரிக் பட்டம் சுமத்தவில்லை.
அவர்கள் உடன்படுவார்கள், முரண்படுவார்கள், இரண்டாவது விஷயம். நான் உன்னோடு முரண்படுறேன் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய வெர்ஷன் நீ போதிக்கிறது வந்து அவுட் அண்ட் அவுட் குஃபுர் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தவசுல், இஸ்திகாசா, எஸ்பெஷலி இந்த விவகாரங்கள்ல எல்லாம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் மட்டுமே 100 விழுக்காடு சரி அப்படிங்கிற ரீதியில் யாருமே இன்னொரு சிந்தனாப்பள்ளி மதுஹபை சார்ந்த முஸ்லீம்கள் மீது தக்ஃபீர் கொடுக்கல, காஃபீர் பட்டம் சுமத்தல, சரிங்களா, முஷிரிக் பட்டம் சுமத்தல, சரிங்களா, இஸ்லாத்தை விட்டும் அவர்களை வெளியேற்றவில்லை. ஆனால் இப்போ நம்ம இப்னு அப்துல் வஹாபை பற்றி பேசுவதற்கான முக்கிய காரணமே இதுதான். அவருடைய போதனை இங்கே இஷ்யூ இல்லை, ஆனால் அந்த போதனை முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்ததா பாதகமாக அமைந்ததா, அந்த போதனை உண்மையிலேயே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியதா சீரழிவை ஏற்படுத்தியதா, நம்ம வந்து அந்த பர்டிகுலர் காலகட்டத்தை மட்டும் பற்றி பேசலை. நீங்கள் கேட்டது அந்த ஃபண்டிங் விஷயத்தை விட்டு நான் சப்ஜெக்டை விட்டு டைவெர்ட் ஆகலை, அதுக்கு தான் வரேன், சரிங்களா. அப்போ சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியதா சீரழிவை ஏற்படுத்தியதா, அது அவருக்கு பின்னால் வந்த காலகட்டங்களில் முஸ்லிம் உலகில் எம்மாதிரியான இம்பேக்டை தாக்கத்தை விட்டு சென்றது, எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த காரணத்துக்காகத்தான் நம்ம அதை இப்னு அப்துல் வஹாபுனுடைய அந்த விஷயத்தை தொட்டு பேச வேண்டிய, விரித்துரைக்க வேண்டிய, ஆதாரபூர்வமாக தோலுரிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம காலகட்டத்தில் ஏற்படும் நிகழ்வுகள், சர்வதேச சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள், சர்வதேச மட்டத்தில் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கான பிரச்சனைகள், எஸ்பெஷலி இப்போ இந்த காசா விவகாரங்கள், எல்லாவற்றிலும் வஹாபிசம் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா அதற்கான தீர்வுகள் நிச்சயமாக இன்று வரை எட்டப்படாமல் இருப்பதிலும் வஹாபிசம் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, சரிங்களா. அதனால தான் நம்ம வந்து அதை பேசணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இந்த ஃபண்டிங், சரிங்களா, அப்போ எதற்காக ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முன்னுரையை, இந்த ஒரு பீடிகையை சொல்லாமல் நம்ம விளக்க முடியாது. ஏன்னா மற்ற சிந்தனா பள்ளிகள் 1000 கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் முஸ்லீம்களை முஸ்லீம்களாக பார்த்த அதே நேரம் வஹாபிசம், இப்னு அப்துல் வஹாபுனுடைய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம், இப்னு அப்துல் வஹாபுனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தௌஹீத் வந்து மற்ற முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றியது, அவர்களை காஃபிர்களாக பார்த்தது. ஸோ தேர்ஃபோர் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக பார்த்தது. ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஃபண்டிங் அப்படிங்கிற மேட்டர் வந்து இந்த இடத்துல தான் வருது, சரிங்களா. ஏன்னா வரலாறு நெடுகி, அதாவது குறிப்பாக வரலாறு நெடுகிலும் இல்லை, 200 ஆண்டுகால வரலாறு, இதுக்குரிய எஸ்பெஷலி இப்னு அப்துல் வஹாப் காலகட்டம், அதற்கு பின்னர் இப்பொழுது வரையுமான அந்த 200-250 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் மற்ற முஸ்லீம்களால், குறிப்பாக வஹாபிசத்திற்கு வெளியில் இருந்த முஸ்லீம்களால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதில்லை, சரிங்களா. எதிரிகளை எதிர்த்து போராடினார்கள், சரிங்களா. அது உஸ்மானியர்களாகட்டும், பிற ஸ்கூல் ஆஃப் தாட்டை சேர்ந்த முஸ்லீம்களாகட்டும். எஸ்பெஷலி இந்த நான் கூட ஒரு உரை பேசியிருப்பேன், அதாவது சமீபகால வரலாற்றின் சூஃபி முஜாஹிதுகள்னு. கிட்டத்தட்ட இப்போ இந்திய துணை கண்டத்தை எடுத்துக்கிட்டா சையத் அஹ்மத் ஷஹீத், ஷா ஒலியுல்லா தெஹ்லவியினுடைய மகன் அப்துல் அசீஸ் தெஹ்லவியினுடைய பட்டறையில் பாடம் பயின்றவர், அந்நிய ஆட்சியை எதிர்த்து போராடி உயிர் நீத்தவர், ஷஹீதானவர், சரிங்களா. அப்போ எஸ்பெஷலி இந்த 200 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் முஸ்லீம்கள் எதிரிகளை எதிர்த்து போராடினார்கள், மற்ற முஸ்லீம்கள். ஆனால் வஹாபிகள் முஸ்லீம்களை எதிர்த்து போராடினார்கள், சரிங்களா. அவர்களால் எதிரிக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. எதிரிகள் அவர்களுடைய நலன்களை நிறைவேற்றி கொள்வதற்குத்தான் வஹாபிசத்தினுடைய இந்த ப்ராபகண்டா உதவிச்சு. ஏன்னா வஹாபிசம், நான் சொல்றது மாதிரி வஹாபிசமும் சரி, அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ரேடிக்கல் வேரியண்டா, கண்டெம்பரரி ரேடிக்கல் வேரியண்டா இருக்கக்கூடிய முதஹலிசமும் சரி, இந்த ஐசிஸ் பயங்கரவாதம் சரி, முஸ்லிம்களை எதிரிகளாக பார்த்தது, சரிங்களா. எதிரிகளை எதிரிகளாக பார்க்கவில்லை, உள்ளபடியே முஸ்லிம்களை எதிரிகளாக பார்த்தது. அந்த இடத்துல தான் அந்த ஃபண்டிங் விஷயம் வந்து உள்ள வருது. ஏன்னா அதுதான் அவர்களுக்கு வேணும், சரிங்களா. 200 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ உஸ்மானியர்களின் கை, இப்போ நம்ம 1000 கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, இப்போ உஸ்மானியர்கள் நம்ம புனித ஸ்தானத்திற்கு உயர்த்தலை என்றாலும் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் என்னன்னா, உஸ்மானியர்களால் பிரிட்டிஷ் கொலோனியலிஸ்ட்ஸுக்கும் ஜியோனிஸ்ட்ஸுக்கும் பெரிய தலைவலியாக இருந்தது. ஏன்னா அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை. உஸ்மானியர்கள் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள், சரிங்களா. இன்ஃபேக்ட் காலனி ஆதிக்கத்தை முஸ்லிம்கள் வந்து உலகின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்த்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷாமில் காக்கசஸ் இமாம் ஷாமிலை சொல்லலாம், உமர் முக்தார் சொல்லலாம், அப்துல் காதிர் அல் ஜிசாயிரி அல்ஜீரியா, நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இவர்களெல்லாம் முஸ்லீம்கள், பட் இவர்கள் வந்து அந்நிய ஆக்கிரமிப்பையும் காலனித்துவவாதிகளையும் சரி ஏகாதிபத்தியவாதிகளையும் ஊடுருவல்காரர்களையும் எதிர்த்தார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளை எதிர்த்தார்கள். ஆனால் வஹாபிகள் வந்து
முஸ்லிம்களை எதிர்த்தார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களை அணிதிரட்டினார்கள் இந்த வரலாற்றில். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்னு அப்துல் வஹாபுனுடைய காலகட்டத்தில் இப்னு சவுதோடு அவர் செய்த உடன்படிக்கையின் விளைவாக இவர் தக்ஃபீர் கொடுத்து முஸ்லிம்களை காஃபிர்களாக்கி முஸ்லிம்களை கொன்று குவித்தார். சரிங்களா, எதிரிகளே இல்லை, முஸ்லிம்களையே. இப்போ நீங்க கிட்டத்தட்ட இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம காலகட்டத்து ஐசிஸ் பயங்கரவாதிகளினுடைய செயல்களோடு ஒப்பிடலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, he went on a rampage virtually, கொலை வெறியாட்டத்தில் ஈடுபட்டார்னே சொல்லலாம். சரிங்களா, முகமது இப்னு சவுதுனுடைய இராணுவத்தின் துணை கொண்டு நீங்க தாயிஃப் மேசாக்கர்லாம் நீங்க படிக்கணும்னா அதை இன்ஷா அல்லாஹ் ஆதாரபூர்வமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் இன்னசென்ட்டா இப்னு அப்துல் வஹாபை ஒரு ரிஃபார்மர் மாதிரி நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. சரிங்களா, ரிஃபார்மர் கிடையாது, அதாவது சீர்திருத்தம் அல்ல, சீரழிவு தான் அதிகமாக ஏற்பட்டது. சரிங்களா, முஸ்லிம் உயிர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டன, முஸ்லிம் ரத்தம் அநியாயமாக சிந்தப்பட்டது. இது ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலைகள், பெண்கள் குழந்தைகள் கைதிகளாக அடிமைகளாக எடுக்கப்பட்டார்கள், முஸ்லிம் ஆண்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். ஸோ அப்போ இந்த ஒரு ஆஸ்பெக்டை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் காரணமாகத்தான் நம்ம வஹாபிசத்தை பற்றி இன்னைக்கு பேச வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்குமே எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு சூழல் நிலவிட்டு தான் இருக்குது. சரிங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இவர்கள் இப்னு தைமியாவோட எல்லாம் இப்னு அப்துல் வஹாபை ஒப்பிடுவாங்க. சரிங்களா, பைஃபார் நிறைய விஷயங்கள்ல அந்த ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசம், அதாவது மரபார்ந்த நேர்பொருள் விளக்கமளிப்பின் அடிப்படையிலான அந்த ஹம்பலி பாரம்பரியவாதத்தின் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட இப்னு தைமியா இப்னு அப்துல் வஹாபுனுடைய நோக்கும் கோணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதாவது விவகாரங்களில் அவருக்கும் இவருக்குமான விளக்கமளிப்புகள், அணுகுமுறை, சரிங்களா, புரிதல், சரிங்களா, இதுல எல்லாம் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு, முரண்பாடுகளும் இருக்குது. சரிங்களா, இன்ஃபேக்ட் இன்னும் பல விவகாரங்களில் இவர்கள் இருவருக்குமான முரண்பாடுகள் இருக்கக்கூடிய இன்னும் சில விவகாரங்களை சொல்வதென்றால், இன்ஃபேக்ட் இப்னு தைமியா காலகட்டத்தில் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி ஒன் ஸ்கூல் ஆஃப் தட், மற்றவர்களுடைய சிந்தனா பள்ளிக்கு அப்பாற்பட்டு, அதாவது மங்கோலியர்களுடைய படையெடுப்புக்கு எதிராக, மங்கோலிய எதிரியினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எல்லா முஸ்லிம்களையும் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்க இப்னு தைமியா உழைத்தார். சரிங்களா, ஸோ அப்போ மங்கோலியர் எதிரிகளுக்கு எதிராக இப்னு தைமியா முஸ்லிம்களை அணிதிரட்டினார் என்னும் அதே நேரத்தில் இங்க இப்னு அப்துல் வஹாப் உஸ்மானியர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராகவே முஸ்லிம்களை அணிதிரட்டுகிறார். சரிங்களா, இன்னொரு டிஃபரன்ஸ் சொல்றதா இருந்தா இப்னுல் அரபியினுடைய ஒர்க்ஸுக்கும் இப்னு தைமியாவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு உறவுமுறையை சொல்லலாம். அதுல இருந்து தான் அதிகமாக பயனடைந்ததாக, அதாவது நம்ம இதை விரிவா பேசியிருப்போம், வேற இப்னு தைமியா பத்திய காணொலிகள்ல பேசியிருப்போம். இப்னுல் அரபிட்ட இருந்து இப்னு தைமியா தான் பலனடைந்ததாக கூறும் அவருடைய ஃபுத்துஹாத்துல் மக்கியா, ஃபுசூசுல் ஹிகம் நூல்களில் இருந்தெல்லாம் தான் பெரிதும் பயனடைந்ததாக கூறுகிறார். சரிங்களா, ஓப்பன் மைண்டடான ஒரு ஸ்காலருக்கான ஒரு அடையாளம் இது. ஆனா இப்னு அப்துல் வஹாப் காலத்துல இப்னுல் அரபி இருந்தா நிச்சயமா இப்னுல் அரபியை அவர் தக்ஃபீர் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இப்னுல் அரபியா மட்டும் இல்லை, இப்னுல் அரபி ஒரு சூஃபி பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு அப்படிங்கிறத தாண்டி ஹம்பலி ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்த அறிஞர்களே, அதாவது இப்னு அப்துல் வஹாபுனுடைய சமகாலத்தில் வாழ்ந்த விவகாரங்களை அவருடைய ஜன்னல் வழியாக பார்த்த, அவர் புரிந்தது போன்ற விவகாரங்களை புரிந்த, விளக்கமளித்த, வியாக்கியானங்கள் வழங்கிய ஹம்பலி சிந்தனா பள்ளியை சார்ந்த அந்த ட்ரெடிஷ்னல் லிட்ரலிசத்தில் அந்த மரபில் வரக்கூடிய அறிஞர்கள் மீதே இப்னு அப்துல் வஹாப் தக்ஃபீர் கொடுத்தார். சரிங்களா, அதுல தான் பல ஹம்பலி அறிஞர்கள், குறிப்பாக இந்த இஸ்திகாசா தவசுல் விவகாரங்கள்ல ஹம்பலி அறிஞர்களே இப்னு அப்துல் வஹாபுக்கு மறுப்பு எழுதுறாங்க. அவர்களுடைய இந்த ரேடிக்கல் வெர்ஷனை எதிர்த்து, அவருடைய இந்த தக்ஃபீரி நிலைப்பாட்டை எதிர்த்து, சரிங்களா, அவருடைய கண்ணோட்டம் அணுகுமுறையை எதிர்த்து மறுப்பு எழுதுறாங்க. ஹம்பலி அறிஞர்களே மறுப்பு எழுதுறாங்க. இன்ஃபேக்ட் இப்னு தைமியாவை பல்வேறு விவகாரங்களில் பின்பற்றிய அறிஞர்களே அவருடைய சமகாலத்தில் இப்னு அப்துல் வஹாபுக்கு மறுப்பு எழுதுறாங்க. அவருடைய சகோதரர் சுலைமான் இப்னு அப்துல் வஹாபை பல்வேறு விவகாரங்களில் இவரை மறுக்கிறாரு. சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கு எழுதிய மறுப்பு, அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புக்கு நம்மள்ட்ட இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், விரிவான புக்கு. நம்ம அதை பற்றிலாம் வரும் காணொலிகளில் மேற்கோள் காட்டி பேச வேண்டி இருக்குது. ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இவருடைய புரிதல், இவருடைய விளக்கங்கள், இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவரளவில் இருந்து அது ஒரு தியரிட்டிக்கல் ஒரு ப்ராபகேண்டாவா சுருங்கி இருந்தால் நம்ம இப்பொழுது வஹாபிசத்தை பற்றி பேச வேண்டிய தேவையே ஏற்பட்டு இருக்காது. ஆனால் அது அன்றிலிருந்து இன்று வரை காலனித்துவவாதிகள், ஆக்கிரமிப்பாளர்கள், சரிங்களா, கொடுங்கோன்மையை இழைத்தவர்கள்,
வஹாபிகளால் எந்த வகையிலும், அதாவது அது முகமது இப்னு அப்துல் வஹாப், முகமது இப்னு சவுதுனுடைய படைகளின் மூலமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு அவர்களுடைய அடியொற்றி அவர்களுடைய அடிச்சோட்டை பின்பற்றிய வஹாபி படைகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் மூலமாக எதிரிகள் துளி அளவும் பாதிக்கப்படவில்லை, சௌகரியமாக இருந்தார்கள். இன்ஃபேக்ட் எதிரிகளினுடைய பிரிட்டிஷ் கொலோனியலிஸ்டினுடைய நலன்களை இவர்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க, இலகுவாக்கி கொடுத்தார்கள். மாறா முஸ்லிம்கள், சரிங்களா, 200-250 ஆண்டு காலமா முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள். சரிங்களா, அது எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை வேண்டுமானால் சார்ந்த முஸ்லிம்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சட்ட சிந்தனா பள்ளியை மதுகபை சார்ந்த முஸ்லிம்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் ஒரு கருத்தியல் ரீதியான எதிர்கொள்ளல், ஆரோக்கியபூர்வமான கலந்துரையாடல், விவாதம் அப்படின்னா இங்க பிரச்சனை இல்லை. ஆனா அது ஆயுதம் தாங்கி அவர்களை கொல்லும் அளவுக்கு போய் கொத்தாக நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்களினுடைய ஸ்திரத்தன்மை கேள்விக்குள்ளாகிறது, அவர்களுடைய அதிகாரம் கேள்விக்குள்ளாகிறது, ஒற்றுமைக்கு ஊறு விளைகிறது, முஸ்லிம் உம்மத் துண்டாடப்படுகிறது என்றால் இந்த இடத்துல தான் இந்த ஃபண்டிங் கான்செப்ட் உள்ள வருது. சரிங்களா, ஏன்னா பிரிட்டிஷ் கொலோனியலிஸ்ட்ஸுக்கும் ஜைனிஸ்ட்ஸுக்கும் இம்பீரிய ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் தான் வேணும். அவர்களுடைய நலன்களை அந்த ஜியோகிராஃபிக்கல் பார்ட் ஆஃப் தி ஏரியாவில், புவியியல் நிலப்பரப்புகள், குறிப்பாக அரபு தீபகற்பம், மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடாவில் தங்களுடைய நலன்களை நிரந்தரமாக தக்க வைப்பதற்கும் அந்த நிலப்பரப்புகளின் வளங்களை நிரந்தரமாக சூறையாடுவதற்கும், சரிங்களா, இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் தான் அவர்களுக்கு வேணும். ஏன்னா இப்னு அப்துல் வஹாபுனுடைய வெர்ஷன் ஆஃப் வஹாபிசமும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வேரியண்டான மதகலிசமும் ஐசிஸ் வெர்ஷனும் எதிரிகளை நண்பனாக பார்க்கும் அதே நேரம் முஸ்லிம்களை எதிரிகளாக பார்க்கிறது. முஸ்லிம்கள் மீது அஃபென்சிவ், கோட் அண்ட் கோட் அஃபென்சிவ் ஜிஹாத் அறிவிப்பது கடமையாக பார்த்தது. சரிங்களா, அதன் மூலமாக இவர் அறிவித்த கட்டவிழ்த்து விட்ட சோ கால்டு அஃபென்சிவ் ஜிஹாதால ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வரலாறு, இந்த 200 ஆண்டு கால வரலாற்றில் 10,000கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களினுடைய ஸ்திரத்தன்மை கேள்விக்குள்ளானது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் இந்த ஃபண்டிங் உள்ள வருது. சரிங்களா, இன்னைய தேதிக்கு இயல்பாகவே நம்மிடம் ஒரு கேள்வி எழும். அதாவது இப்னு அப்துல் வஹாபுனுடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள் அவரை வெறித்தனமாக ஆதரிப்பவர்கள் அவருடைய இத்தகைய செயல்களை ஆதரிக்கிறார்களா, அப்படின்னா அவர் செய்தது போன்ற செயல்களை அவர்களும் செய்ய தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதாவது தன்னுடன் உடன்படாத, தான் பார்ப்பது போல் இத்தகைய விவகாரங்களை பார்க்காத, தான் புரிந்து வைத்திருப்பது போல் இத்தகைய விவகாரங்களை புரியாத, தன்னுடைய வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தோடு, டெஃபினிஷன் ஆஃப் இஸ்லாமிக் டெர்மினாலஜிஸோடு உடன்படாத முஸ்லிம்கள் காஃபிர்கள், முஸ்லிம்களை காஃபிர்கள் என்று இவர்கள் சொல்வார்களா? இப்னு அப்துல் வஹாபுனுடைய அனுதாபிகள் மற்ற முஸ்லிம்களை, சரிங்களா, தன்னுடைய வட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது காஃபிர் பட்டம் சுமத்துவார்களா? சுமத்த தயாரா? அதை நியாயம் என்று கூறுவார்களா? அதை நியாயப்படுத்துவார்களா? சரிங்களா, முஷ்ரிக் பட்டம் சுமத்துவார்களா? ஏன்னா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாரம்பரியத்தின்படி ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, ஒரு ஹதீஸ். அதாவது ஒரு முஸ்லிமை பார்த்து இன்னொருவர் காஃபிர் என்று சொன்னால், இறை மறுப்பாளர் என்று சொன்னால், அவர் உள்ளபடியே இறை மறுப்பாளராக, நிராகரிப்பாளராக, காஃபிராக இல்லாத பட்சத்தில் இவர் யார் அவரை பார்த்து காஃபிர் என்று சொன்னாரோ அவர் காஃபிராகி விடுகிறார். ஸோ அப்போ பை எக்ஸ்டென்ஷன் இப்னு அப்துல் வஹாப் அவருடைய காலகட்டத்தில் பிளாங்கெட் தக்ஃபீர் கொடுத்த, மொத்தமாக காஃபிர் பட்டம் சுமத்திய முஸ்லீம்களில் ஒருவரோ அல்லது பலரோ குழுவோ காஃபிர்களாக இல்லாத பட்சத்தில் இவர் காஃபிராகி விடுகிறார், நபிகளாரனுடைய கூற்றின்படியே. சரிங்களா, அப்போ இங்கே இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். அப்போ இதே அணுகுமுறையை அவருடைய அனுதாபிகள் பின்பற்ற தயாரா? சரிங்களா, சோலா கருத்து வேறுபாடுள்ள விவகாரங்களில் தங்களுடைய பார்வையை மட்டுமே அளவுகோலாக முன்வைத்து பிறர் மீது காஃபிர் பட்டம் சுமத்துவது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான, டேஞ்சரஸான, திருக்குர்ஆன் சுன்னாவுக்கு புறம்பான ஒரு அணுகுமுறை. ஸோ அதை இவர்கள் ஏற்க தயாரா? இம்மாதிரியான அணுகுமுறையை இவர்கள் ஆதரிக்கிறார்களா? சரிங்களா, இன்னும் பல படிகள் மேலே போய் இப்னு அப்துல் வஹாப் சொன்னதும் செய்ததும் போல் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், இவர்கள் உயிரோடு இருப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஏனென்றால் இவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள், காஃபிர்களாகிவிட்டவர்கள் என்று அவர்களை கொலை செய்வதற்கு இவர்கள் உடன்படுகிறார்களா? முஸ்லிம்களின் ரத்தம் இத்தகைய பீடிகை போட்டு அநியாயமாக சிந்தப்படுவதில் இவர்கள், அந்த செயல்களில், வெறியாட்டங்களில், பயங்கரவாத செயல்களில் இவர்கள் உடன்படுகிறார்களா? இந்த கேள்வி இயல்பா நமக்கு எழுது. அப்போ இப்னு அப்துல் வஹாப் செய்த இந்த செயல்களில் எல்லாம் இவர்கள் உடன்பட்டார்கள் என்றால், இந்த செயல்களை எல்லாம் இவர்கள் நியாயப்படுத்தி இதை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ பை எக்ஸ்டென்ஷன் இயல்பாகவே அவர்கள் இன்றைய ஐசிஸ் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் செய்வதையும் இவர்கள் ஆதரிக்க வேண்டும்.
அவர்கள் செய்வதையும் இவர்கள் நியாயப்படுத்தி சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இதில் இரட்டை முகம் காட்டுகிறார்கள். ஐசிஸ் பயங்கரவாதிகளினுடைய செயல்களை எதிர்க்கிறார்கள். ஏன்னா லிட்ரலாக ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தானே செய்திருக்கிறாங்க. அப்போ இப்னு அப்துல் வஹாபினுடைய செயல்களை நியாயப்படுத்தும் நீங்கள் முஸ்லிம்கள் மீது காஃபிர் பட்டம் சுமற்றி அவர்களை கொலை செய்வதும், அவர்களுடைய வாழிடங்களை நாசமாக்குவதும், இடிப்பதும், அவர்களுடைய உடைமைகளை சூறையாடுவதும், அவர்களுடைய இரத்தத்தை அநியாயமாக சிந்துவதும் நியாயமான செயல் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ள இவர்கள் தயாரா? அப்படி ஏற்றுக்கொள்ளாம இங்க இரட்டை வேஷம் போடக்கூடாது. இப்னு அப்துல் வஹாபினுடைய நான் ஆதரவாளர், இப்னு அப்துல் வஹாப் சாம்பியன், ஒரு ரிஃபார்மர், சீர்திருத்தவாதி, அவர் சீர்திருத்தத்தில் ஈடுபட்டார், அப்படி இப்படின்னு அவருடைய அனுதாபிகளாக இங்கே காட்டிக்கொள்பவர்கள் இந்த விஷயம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஓகே. ஆனா அவர்களுடைய இரட்டை வேடம் இங்குதான் தோலுரிக்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப மறுபடியும் சொல்றோம், நம்ம அந்த தியரிட்டிக்கல் நுவான்சஸ், கோட்பாட்டு ரீதியான இப்னு அப்துல் வஹாபுனுடைய வெர்ஷன் ஆஃப் தௌஹீத் அண்ட் வெர்ஷன் ஆஃப் இஸ்லாத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டு ரீதியான நுணுக்கங்கள், சூட்சமங்களை விரித்துரைக்கிறதோ, அது சார்ந்து நம்மளுடைய மறுப்புகளை ஏற்புகளை தெரிவிக்கிறதோ இந்த உரைகளினுடைய நோக்கம் அல்ல. சரிங்களா? அது அவருடைய உரிமை, அவருடைய விருப்பம். அதே மாதிரியான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அன்றைய காலகட்டத்தில் மக்கா மதீனாவில் இருக்கத்தான் செய்தது. வெவ்வேறு வட்டங்கள் இருந்தன, வெவ்வேறு மதுஹபுகளினுடைய ஸ்டடி சர்க்கிள்ஸ், போதிக்கும் அமர்வுகள் பேரலா இடம்பெற்றுட்டு இருந்தன. சரிங்களா? அதாவது ஒரே இடத்துல வெவ்வேறு மதுஹபுகளினுடைய வெவ்வேறு சட்டசந்தனா பள்ளியினுடைய வட்டங்களும் குழுக்களும் ஆரோக்கியமான கலந்துரையாடல்களும் நிகழ்த்தப்படும் அமர்வுகள் இடம்பெற்றன. ஸோ அது இங்க விஷயமே இல்லை. அதுல நம்ம உடன்படலாம், முரண்படலாம். ஆனா இத்தகைய செயல்கள் ஒரு சமூக சீரழிவுக்கு, இஸ்லாம் விரோத நிறுவனமயப்பட்ட ரீதியில் இஸ்லாமிய போதனைகளுக்கு புறம்பான பல செயல்களுக்கு வித்திடும் ஒரு நிகழ்வாக பரிணமிக்கும் போது, அமல்படுத்தப்படும் போது, அங்கதான் நம்ம we are taking issue with it. சரிங்களா? அங்கதான் நம்ம இந்த விவகாரங்களை, இத்தகைய விஷயங்களை பற்றி பேச வேண்டிய, தோலுரிக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம். ஏன்னா இன்னை வரைக்கும் அதனுடைய எதிர்மறை தாக்கங்களால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அடுத்தடுத்த காணொளிகளில் இன்ஷா அல்லாஹ் பாகங்களில் நான் பேசணும் தான் இருக்கிறேன். அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். வஹாபிசத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னாலே இவங்க ஏன் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வரலாற்றில் 200 ஆண்டு கால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்லாமிய அரசியல் அதிகாரத்தை, அரசியல் இராணுவ நிர்வாக அதிகாரத்தை, இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களினுடைய பலத்தை பலவீனமாக்கியதில், அவர்களை உடைத்ததில் இந்த 200 ஆண்டு காலத்தில் 2 ஃபேக்டர்ஸ் முக்கிய பங்காற்றி இருக்குது. அது இப்னு அப்துல் வஹாப் காலகட்டத்திற்கு பிறகு, அவருடைய காலகட்டத்திலும் சரி, அவருடைய காலகட்டத்திற்கு பிறகும் சரி, தொடர்ச்சியாக வஹாபிகள் ஆட்டமன் கேலிஃபேட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த அந்த விஷயத்திலும் சரி. சரிங்களா? அதற்கு பிறகு முதல் உலக போரினுடைய கான்டெக்ஸ்டில் ஷரீஃப் ஹுசைனை தூண்டிவிட்டு ஆட்டமன் கேலிஃபேட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வச்சதிலும் சரி, 2 விஷயங்கள் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்குது, முக்கிய பங்காற்றி இருக்குது. ஒன்று வஹாபிசம், இன்னொன்று அரபு நேஷனலிசம், அரபு இனவாதம், மொழிவாதம். எல்லாத்தையுமே நம்ம அரபிசம்னு சொல்லலாம். அரபிசம் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிச்சு. அதோட சேர்ந்து வஹாபிசம் இன்னொரு ரோல் ப்ளே பண்ணிச்சு. கொலோனியலிஸ்ட்ஸ் அண்ட் இம்பீரியலிஸ்ட்ஸ் எதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வஹாபிசம் முஸ்லிம்களை எதிரியாக பார்க்கிறது. ஆனால் ஃபாரின் இன்வேடர்ஸை, கொலோனியலிஸ்ட்ஸை, இம்பீரியலிஸ்ட்ஸை நண்பர்களாக பார்க்குது, க்ளோஸ் ஆலைஸாக பார்க்குது. சரிங்களா? அதனுடைய விளைவு தான் அப்துல் அசீஸ் இப்னு சவுது பிரிட்டிஷ் கொலோனியலிஸ்ட்ஸோட, இன்வேடர்ஸோட, இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களினுடைய எதிரிகளோட, ஜியோனிஸ்டுகளினுடைய நண்பனோட அப்துல் அசீஸ் இப்னு சவுத் ஒரு இராணுவ கூட்டணி அமைத்து, பொருளாதார கூட்டணி அமைத்து, ஒரு மிலிட்டரி ஆலையாக ஆகி, அந்த பிரிட்டிஷ் கொலோனியலிஸ்ட்ஸிடமிருந்து மாதம் 5000 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் வாங்கி, அவர்களுடைய பப்பட்டா, அவர்களுடைய மிலிட்டரி எக்கனாமிக் ஆலையா ஆனதில் வஹாபிகளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இஸ்லாத்தின்படி இட் இஸ் டோட்டலி ஜஸ்டிஃபைடு அக்கார்டிங் டு தி வஹாபிஸ். ஆனால் இதே அப்துல் அசீஸ் இப்னு சவுத் ஒருவேளை உஸ்மானியர்களோட கூட்டு சேர்ந்திருந்தா அங்கே வஹாபிகளை இஷ்யூ எடுத்திருப்பாங்க. ஏன்னா வஹாபிகளை பொறுத்தவரை உஸ்மானியர்கள் முஸ்லிம்களே இல்லை.
அவர்கள் முஷ்ரிக்கூன்கள். அந்த சூஃபி பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது அக்கார்டிங் டு வஹாபிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சூஃபிசத்தை பொறுத்தவரை உஸ்மானியர்கள் வந்து முஷ்ரிக்கூன்கள், டு தி எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு நம்ம போனோம்னா காஃபிர்கள். ஸோ அப்படிங்கும்போது வஹாபிகளை பொறுத்தவரை உஸ்மானியர்கள் முதலில் காலி செய்யப்பட வேண்டும், துடைத்தளிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க முஸ்லீம்களே இல்லை இவர்களை பொறுத்தவரை. ஆனால் இந்த எண்டில் இவர்கள் வந்து கோட் அண்ட் கோட் அஹ்லுல் கிதாபு, சரிங்களா? அதனால தான் அப்துல் அசீஸ் இப்னு சவுத் வந்து தன்னுடைய பிட்ரையலை, முஸ்லிம்களுக்கு இழைத்த அநீதியையும் துரோகத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணார். இது வந்து அவர்கள்ட்ட இருந்து இவர் பணம் வாங்குறாரு, அவர்களுக்கு இவர் அடிமையாக இருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா ஜிசியான்னு சொன்னார். எப்படி அப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணாங்க வஹாபிஸ். ஸோ அப்போ இது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா நமக்கெல்லாம் தெரிஞ்சாலும் இப்படி தான் தே டுக் முஸ்லிம்ஸ் ஃபார் அ ரைடு அந்த டைமில். இப்போவும் முஸ்லீம்களை அப்படி தான் அடித்து செல்கிறாங்க வஹாபிசத்துனை. ஏன்னா இந்த ஒரு வஹாபிசம், இப்படிப்பட்ட ஒரு வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம், அதாவது தீனுல் இஸ்லாத்தை வந்து தர்காக்களோடையும் சடங்கு சம்பிரதாயங்களோடையும் பள்ளிவாசலோடையும் அந்த பெட்ரூமோடையும் பாத்ரூமோடையும் கிச்சனோடையும் சுருக்கிட்டு சமூக பொருளாதார அரசியல் நிர்வாக விவகாரங்களில் செக்யுலரிசத்திடமும் மதச்சார்பின்மையிடமும் வெஸ்டர்ன் பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க்கிடமும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியிடமும் தஞ்சம் புகரக்கூடிய, அதுபோல் நவீன தேச அரசுகளின் சட்டகத்துக்குள் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பேசக்கூடிய, சரிங்களா, முஸ்லிம்களை இன்னொரு புறம் எதிரிகளாக பார்த்து எதிரிகளை நண்பர்களாக பார்க்கக்கூடிய இந்த இஸ்லாம் தான் அவர்களுடைய நலன்களுக்கு வந்து ரொம்ப 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 அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுச்சு. ஒருத்தர் ஆயுதம் எடுத்து தான் போராடணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? கருத்தியல் ரீதியான போராட்டத்திலே பாதி இல்லை, முக்காவாசி இல்லை, முழுசாகவும் வெற்றி அடைஞ்சிடலாம். இப்போ இந்த 80 ஆண்டு காலத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அரபுகள் தான், முஸ்லீம்கள் தான். ஆனால் அவர்களிடமிருந்து பெரிய அளவில் எதிர்ப்பு ஒன்றும் வரல. காரணம், அதற்கு பிறகான காலகட்டங்களில் வஹாபிசத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப ரேம்பண்டாக வளர்ந்தது. காரணம், ஹரமைனுடைய கண்ட்ரோல் வந்து வஹாபிகளிடம் போய்விட்டது, மக்கா மதீனாவுடைய கண்ட்ரோல் வஹாபிகளிடம் போய்விட்டது. அப்போ பிரிட்டிஷ் கொலோனியலிஸ்ட்ஸுக்கும் அமெரிக்கன் இம்பீரியலிஸ்ட்ஸுக்கும் நல்லா தெரியும், ஹரமைனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் தான், அதாவது அவர்கள் ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களால் எதிர்நோக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படி பார்த்தாலும். ஏன்னா இப்போ அதுதான் முஸ்லீம்களினுடைய ஒரு சென்ட்ரல் பார்ட்டாக இருக்குது, ஒரு மைய கேந்திரமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த கேந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள், அதன் மீது தங்களுடைய நிர்வாகத்தை தக்க வைப்பவர்களுடைய முடிவுகளும் கருத்துகளும் முஸ்லீம்களால் எதிர்நோக்கப்படும், சரிங்களா? ஸோ அந்த ரீதியில் ஹரமைனை வந்து வஹாபிகளினுடைய கண்ட்ரோலில் கொடுத்து அந்த வஹாபிசத்தை வந்து மூளை முடுக்குகளுக்கும், ஏன்னா இது வந்து ஈஸி ஆகிட்டு, நான் ஹரமைனுடைய கண்ட்ரோல் இவர்கள்ட்ட இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்டை சேர்ந்தவர்களும் மக்கா மதீனாவுக்கு, ஹஜ் உம்ராவுக்கு, முஸ்லீம்களினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு, சவுதி அரேபியாவுக்கு வந்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது எனிவே, அதாவது ஒன் வே ஆர் தி அதர், சவுதி இன்ஃப்ளூயன்ஸு கீழே எல்லோரும் நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தினாங்க. அது வந்து மெட்டீரியல், அதாவது எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், தியலாஜிக்கல் வஹாபிசம், அதாவது இதன் வழியாக இந்த மாதிரியான கிளவுட் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வழியாக வஹாபிசத்தை வந்து பைய இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனுடைய விளைவு அடுத்த 80 ஆண்டு காலத்திற்கு பிரிட்டிஷாருக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலை வந்து ஆயுதங்கள் கொண்டு பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படலை. ஏன்னா கருத்தியல் ரீதியாக வஹாபிசத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி வேர்ல்டுக்கும் அவர்கள் வந்து அதை வந்து அதிகமாக ஃபண்ட் பண்ணி வஹாபி அறிஞர்கள், மதுஹலி அறிஞர்களை உற்பத்தி செய்து மூளை முடுக்குகளுக்கும் உலகத்தின் மூளை முடுக்குகளுக்கும் அனுப்பினார்கள். ஸோ அவர்கள் வந்து ஏகாதிபத்திய சியோனிசவாதிகள், காலனித்துவவாதிகள் தங்களுடைய ஊதுகுழல் ஊடகங்கள் மூலமாகவும் தங்களுடைய அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளின் மூலமாகவும் வஹாபிசத்தை ஒரு சைடில் பரப்புனாங்க. அப்படின்னா இந்த அறிஞர்கள் வந்து தங்களுடைய மதர்சாக்களின் மூலமாகவும் தங்களுடைய பயான்கள் பேச்சுகளின் மூலமாகவும் வஹாபிசத்தை ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருக்கும் கொண்டுட்டு போனாங்க. வில்லேஜாக, தமிழகமே உங்களுக்கு தெரியும், நீங்களே சொன்னீங்க உங்களுடைய வாய்ஸ் நோட்டில், அந்த கல்வி அப்படிங்கிற பேரில் எப்படி நியோ சலஃபிசத்தை திணிக்கிறாங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு பரப்புனதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து
80 ஆண்டு காலம் ஆனாலும் சரி, இனி 90 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் ஆனாலும் சரி, இஸ்ரேல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இஸ்ரேலை எதுவுமே பண்ண முடியாது வஹாபிசம் உயிர்ப்புடன் இருப்பது வர. ஏன்னா வஹாபிசம் தான் இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவை காப்பாத்திட்டு இருக்கு. அவனால என்ன வேணாலும் பண்ணலாம். அவனுக்கு முட்டு கொடுப்பதற்கு வஹாபீஸினுடைய எக்ஸ்ட்ரீம் வேரியண்டான மதுஹலீஸ், இந்த வேரியண்ட் உயிர்ப்புடன் இருப்பது வர சவுதி அரேபியாவை நாளைக்கு நேரில் போய் பாலஸ்தீனில் குண்டு போட்டாலும் இவனுங்க அதையும் ஜஸ்டிஃபை பண்ணுவானுங்க. ஒரு இஸ்லாமிய வியாக்கியானம் வழங்கி அதையும் நியாயப்படுத்துவானுங்க. சரிங்களா? அந்த நியாயப்படுத்துறது ஒரு சைடில் நடந்தால் அதை கேட்கறதுக்கு முஸ்லீம்கள் வந்து ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். அதுதான் இங்கே பெரிய விஷயம். சரிங்களா? அந்த அளவுக்கு வஹாபிசத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு பின்னணியில் வந்து அமெரிக்கா பிரிட்டனுடைய ஃபண்டிங் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. காரணம், வஹாபிசத்தை பொறுத்தவரை அதாவது சவுதி ஆட்சியாளர் வந்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட கலீஃபா. ஏன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்பமே ஏற்பட்டது. முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கும் முகமது இப்னு சவுதுக்கும் ஏற்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டு, மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு, ஒரு உடன்பாடு வந்து இப்பொழுது வரையும் தொடர்கிறது. ஆலி ஷேக் சவுதி அரேபியாவில் வந்து முகமது பின் அப்துல் வஹாபுனுடைய வழித்தோன்றல்கள், முகமது பின் சவுதனுடைய வழித்தோன்றல்களும் இன்னை வரைக்கும் ஒரு பரஸ்பர உடன்படிக்கையில் தான் இருப்பாங்க. நாளைக்கு சவுதி ஆட்சியாளர் வந்து நான் சொன்ன மாதிரி பலஸ்தீனில் இஸ்ரேலோடு இணைந்து ஒரு ஜெட்டை எடுத்துகிட்டு போய் பலஸ்தீனில் இவரே நேரடியாக போய் பாம்பு போட்டு சவுதி ஆட்சியாளரை நேரடியாக செஞ்சாலும் அதையும் முட்டு கொடுத்து அந்த அவர்களுடைய பிணைப்பை விட்டு கொடுக்க மாட்டார்கள், அதை நியாயப்படுத்துவார்கள். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு இணை பிரியாத ஒரு பிணைப்பு. அப்போ இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் தான் யாருக்கு வேணும்? பிரிட்டிஷாருக்கும் அமெரிக்கர்களுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் வேண்டும். ஏன்னா இவர்களை பொறுத்தவரை மற்ற அனைவருமே காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், என்ன வழிகேடர்கள், இயல்பாகவே இஸ்லாத்தினுடைய எதிரிகள். ஸோ தேர்ஃபோர் இவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆனுடைய எக்ஸிஜிசிஸின் படி அவர்கள் வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள். ஸோ தேர்ஃபோர் அவர்களை வந்து நம்ம முஸ்லீம்ஸை வந்து ஈவிரக்கமின்றி கொலை செய்யலாம். ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் வந்து இவர்களுடைய பணி இலகுவாக்கிட்டு, ஏன்னா அவர்கள் தே நோ லாங்கர் நீட் டு கேரி வெப்பன்ஸ் டு கில் முஸ்லிம்ஸ். யார்? இம்பீரியலிஸ்ட்ஸும் ஜாயினிஸ்ட்ஸும். ஏன்னா அந்த வேலையை இவங்க பார்த்துருவாங்க. சரிங்களா? அந்த வேலையை வந்து கோட்பாட்டு ரீதியாக வஹாபிகள் தங்களுடைய பிரச்சாரங்கள் மூலமாக பார்ப்பாங்க. கிரவுண்டில் வந்து ஐசிஸ் போன்ற வஹாபி தீவிரவாத குழுக்கள் வேலை செய்து முஸ்லீம்களை கொல்லும், முஸ்லீம்களுடைய வாழிடங்களை இடிக்கும், முஸ்லீம்களுக்கு தக்ஃபீர் கொடுத்து அதாவது ரேம்பேஜில் ஈடுபடுவாங்க, பிளண்டரில் ஈடுபடுவாங்க. ஸோ அமெரிக்கா பேசிக்கலி என்ன செய்யுமோ அதை இவர்கள் கிரவுண்டில் செய்துருவாங்க. இப்போ இஸ்ரேலில் வந்து காசாவில் வந்து இஸ்ரேல் பாம்பு போட்டு அழித்த மாதிரி தானே சவுதி வஹாபி குரூப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2015 2022 வரை யமனில் வந்து பாம்பு போட்டு முஸ்லீம்களை கொன்னாங்க. ஏன்னா வஹாபிகளை பொறுத்தவரை அவர்கள் ஷியாக்கள், ஜெய்தி ஷியாக்கள், தேர்ஃபோர் வழிகேடர்கள், முஷ்ரிக்கீன்கள், அதனால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். சரிங்களா? காசாவில் வந்து இஸ்ரேல் எப்படி முஸ்லீம்களை, அஹ்லு சுன்னா முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கொன்றதோ அதுபோல் சவுதி அரேபியா யமனில் உள்ள முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கொன்னுது. சிவிலியன்ஸை 7 ஆண்டு காலத்தில் சிவிலியன் முஸ்லீம்ஸை வந்து பாம்பு போட்டு கொன்னுது சவுதி அரேபியா. இதை வஹாபிகள் வந்து அரண் செய்தாங்க, இது ஜஸ்டிஃபை பண்ணாங்க. முஸ்லீம் உயிர்களை கொலை செய்வது நியாயப்படுத்துகிறேன். ஏன்னா வஹாபிகளை பொறுத்தவரை யமன் முஸ்லீம்களே இல்லை. அப்போ இப்போ எவ்வளோ இலகுவாகுது பாருங்க. அமெரிக்காவும் பிரிட்டனும் போய் யமனில் போய் பாம்பு போட்டு முஸ்லீம்களை கொல்லணும்னு தேவையில்லை. எவன் ஒருத்தன் சத்தியத்திற்கு ஆதரவாக நியாயத்தையும் நீதியையும் உரத்து முழங்குகிறானோ, சத்தியத்தை பேசுகிறானோ, சரிங்களா, அவனை வந்து இந்த வஹாபிகளையும் அவர்களுடைய இந்த சவுதி அரசாங்கத்தையும் ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணால் போதும். சரிங்களா? ஏகாதிபத்திய சியோனிசவாதிகள், காலனித்துவவாதிகள் செய்ய வேண்டிய வேலையை இன்னை தேதிக்கு வஹாபிகள் கச்சிதமாக செய்திருவாங்க. அவர்களுடைய ப்ராபகண்டா மூலமாகவும் சரி, அவர்களுடைய இராணுவ நடவடிக்கை மூலமாகவும் சரி கச்சிதமாக செய்திருவாங்க. ஸோ அதனால் என்ன செய்தாங்க? வஹாபிகளை வந்து ஃபண்ட் பண்ணாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான், எதுக்கு இவங்க வஹாபிசத்தை வந்து ஃபண்ட் பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரியான வெர்ஷனை வந்து உலகம் பூராவும் கொண்டுட்டு போனால் யாருமே வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், நேட்டோ நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் செய்யக்கூடிய அநியாயங்களையும் கொடுங்கோன்மைகளையும் தீவிரவாத செயல்களையும் பயங்கரவாத செயல்களையும் பற்றி பேசவே மாட்டார்கள். இவர்களுடைய இன்டர்னல் டிஃப்ரென்சஸ்லேயே இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு, சின்ன சின்ன விவகாரங்கள்லேயே மாற்றி தக்ஃபீர் கொடுத்துக்கிட்டு, காஃபிர் முத்திரை குத்தி கொண்டு, இன்னும் அதிகபட்சமாக போனால் இந்த மாதிரியான விவகாரங்களை முன்வைத்து முஸ்லீம்களை கொலை செய்து அவர்களுக்கு மத்தியிலேயே சண்டை போட்டு கொண்டிருந்தால் இவர்களுடைய நலன்களை மத்திய கிழக்கில் இலகுவாக நிறைவேற்றிடலாம். இன்னைக்கு சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. எப்படி நடந்தது? ஏன்னா சுன்னி முஸ்லீம்களை ட்ரிகர் பண்ணாங்க, எஸ்பெஷலி வஹாபிசத்தை உள்ள விட்டாங்க. சரிங்களா? வஹாபி மிலிஷியாஸ்,
இந்த ஜபத் நுஸ்ரா, ஐசிஸ், இப்போ இருக்கக்கூடிய ஜோலானி வந்து பழைய ஐசிஸ் வகைரா தானே. ஜபத் நுஸ்ரா, ஐசிஸ் போன்ற பயங்கரவாத வஹாபி பயங்கரவாத குழுக்களை சரிங்களா அப்படி உள்ள விட்டாங்க. சரிங்களா, அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவர்களை ட்ரிகர் பண்ணி, அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து சிரியாவில் விட்டாங்க. சிரியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணாங்க. ஏன்னா சிரியா ஆட்சியாளர் வந்து ஆன்டா இஸ்ரேல், ஆன்டா அமெரிக்கன் ரூலர். அவர் ஒரு சைடில் டிக்டேட்டராக இருந்தாலும் சிரியன் ரூலர் பஷர் அல் ஆசாத் வந்து பெருசே உள்ளபடியே ஒரு டிக்டேட்டர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ரூலர் இல்லை சிரியாவில். ஆனால் இப்போ இவர்கள் சிரியாவை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? யார் வந்து மிடில் ஈஸ்டில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ரூலராக இருக்காங்க சொல்லுங்கள்? சவுதி அரேபியாவில் நடக்கிறது என்ன ஜனநாயக ஆட்சியா? இவர்கள் சொல்கிற மாதிரி எலக்டோரல் பாலிடிக்ஸாக சவுதி அரேபியாவில் இருக்குது. ஏன்னா மக்களாட்சி நடக்கா? கொடுங்கோன்மையிலும் மிகப்பெரிய கொடுங்கோன்மையான சர்வாதிகார ஆட்சி சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் தான் இருக்குது. அப்போது அமெரிக்கா வந்து ஜனநாயகத்தின் மீது கரிசனை கொண்டு ஒரு நாட்டுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ரூலர் வேணும், மக்களினுடைய ஒட்டுமொத்த கன்சென்சஸின் அடிப்படையில் ஆட்சியாளர் தெரிவு செய்யப்படணும்னா அவர்கள் அரப் பொட்டன்டேட்ஸ், அரப் மொனார்க்ஸை தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர்கள் யாரை டார்கெட் பண்ணுறாங்க? சிரியா அதிபர் பஷர் அல் ஆசாத்தை டார்கெட் பண்ணுறாங்க. சிரியாவில் கூட குறைந்தபட்சம் மக்கள் அமைதியான முறையில் போராடுவதற்கான சுதந்திரம், தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், ஊடக சுதந்திரம், இதெல்லாமே இருந்தது. ஸ்டில் சிரியாவுடைய அதிபர் டிக்டேட்டராக இருந்தாலும் இதெல்லாம் இருந்தது. ஆனால் சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் எதுவுமே கிடையாது. ஜீரோ டாலரன்ஸ். ஏன்னா ஜீரோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஜீரோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஜீரோ ப்ரெஸ் ஃப்ரீடம். மக்களினுடைய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இண்டெக்ஸில் இவனுங்க தான் டாப்பில் இருக்கிறானுங்க. அதாவது ஒஸ்ட் கிளாம்ப் டவுன், அதாவது மக்களை வந்து ஒடுக்குறதுல. சரிங்களா? அப்போ அமெரிக்கா, பிரிட்டன், நேட்டோ நாடுகள்லாம் ஜனநாயகத்தின் மீது இவங்க சொல்ற மாதிரி கோட் அண்ட் கோட் டெமோக்ரஸி மீது கரிசனை கொண்டா ஃபர்ஸ்ட் யாரை இவனுங்க டார்கெட் பண்ணியிருக்கணும்? சவுதி அரேபியா, யுஏஇ அந்த நாட்டினுடைய ஆட்சியை தான் இவனுங்க கலைச்சிருக்கணும், அல்லது கலைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ அந்த நாடுகளினுடைய ஆட்சிகளை தான் இவனுங்க டீஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இவனுங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ணானுங்க? சிரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணானுங்க. ஏன் சிரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணானுங்கன்னா, சிரியா வந்து ஒரு பலஸ்டைன் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு சேனலாக இருந்தது. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஒரு முக்கிய பங்காற்றுச்சு. ஒரு ஆன்டை இம்பீரியல், ஆன்டை சைனிஸ்ட் ரூலராக இருந்தார் பஷர் அல் ஆசாத். இன்டர்னலாக அவர் ஒரு டிக்டேட்டராக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக அவர் ஒரு ஆன்டை சைனிஸ்ட் ப்ரோ ரஷ்யன் ரூலராக இருந்தார், பல்வேறு காரணங்களுக்காக. அப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த கேள்விக்கு தான் நான் வாரேன். நான் சப்ஜெக்டிவ் டு டைவர்ட் ஆகல. வஹாபிசத்தை இவனுங்க ஏன் ஃபன் பண்ணணும்னு கேட்டீங்கல்ல. இப்போ அந்த சிரியாவுனுடைய ஆட்சி வந்து கவிழ்த்ததில் அமெரிக்காவோ, இஸ்ரேலோ, பிரிட்டனோ, நேட்டோ நாடுகளோ நேரடியாக வந்து இறங்குச்சா? நேரடியாக வந்து தலை போட்டுதா? நேரடியாக தங்களுடைய அமெரிக்க இராணுவ வீரர்களையோ, பிரிட்டன் இராணுவ வீரர்களையோ இறக்கி சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்ப பண்ணிச்சா? இல்லை. இந்த இடத்துல தான் வஹாபிசம் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா வஹாபிகளை பொறுத்தவரை அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பிரிவினரே காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், வழிகேடர்கள். சரிங்களா? அப்போ ஷியாக்களை வந்து சொல்லவே வேண்டாம். ஷியாக்களை பொறுத்தவரை அவுட் அண்ட் அவுட் காஃபிர்ஸ். சரிங்களா? பிளாங்கெட் தக்ஃபீர் தான், அவுட் அண்ட் அவுட் முஷ்ரிக்கீன்கள். அப்படிங்கும்போது அவர் அந்த வஹாபிசத்தை ட்ரிகர் பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணாங்க, ஆயுதங்கள் கொடுத்தாங்க, ஃபினான்ஸ் பண்ணாங்க, சிரியாவை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணாங்க. இப்போ கடைசி ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ ஜோலானி என்ன பண்ணுறாரு? இப்போ ஜோலானியை பெரிய சாம்பியன்ஸ் மாதிரி எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினானுங்க சுன்னி வேர்ல்டில். இப்போ ஜோலானி என்ன பண்ணுறாரு? இஸ்ரேலோட நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரிங்கில் இருக்கிறாரு, எட்ஜில் இருக்கிறாரு. ட்ரம்ப்னுடைய அழுத்தம், சாங்ஷன், அதாவது அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணுச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு சார்பாகவும் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் நடப்பதாக ஜோலானி வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு, அப்போ மற்ற அரப் பொட்டன்டேட்ஸ் மாதிரி, அரப் பப்பட்ஸ் மாதிரி சிரியா ஆட்சியாளர் ஜோலானியும் அமெரிக்கா, இஸ்ரேல், நேட்டோ நாடுகளுக்கு ஏற்றாற்போல் தான் நடந்தாக வேண்டும். சரிங்களா? ஆட்சி செய்தாக வேண்டும். அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஆணியையும் அவரால் பிடுங்க முடியாது. அப்போ இஸ்ரேலுடனான நார்மலைசேஷனுக்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இதுதான் அவனுங்களுக்கு வேணும். இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஹமாஸ், ஈரான், ஹிஸ்புல்லா இவர்களுடைய சேனலில் ஒரு பெரிய செட்பேக் தான். ஏன்னா சிரியா வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிச்சு இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில், இஸ்ரேலி ரெசிஸ்டன்ஸில். சரிங்களா? அப்போ நீங்கள் ஏன் ஃபன் பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கல்ல, இதுக்கு தான்.
இதற்கு முன்னாடி 2001 வார் ஆன் டெரர்னு ஜார்ஜ் புஷ் வந்து ஈராக் ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ணார், ஞாபகம் இருக்கா? வார் ஆன் டெரர் அப்படிங்கிற பீடிகையில், சரிங்களா? அந்த வார் ஆன் டெரர் பீடிகை போட்டு அதை இன்வைட் பண்ணதுனுடைய பின்னணியில் முக்கிய பங்காற்றியதே வஹாபிசம் தான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், 9/11 இரட்டை கோபுர, நல்லா கேட்டுக்கிடுங்க, 9/11 இரட்டை கோபுர தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்த 11 தீவிரவாதிகளில் கிட்டத்தட்ட 7-8 பேர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள். நல்லா கேட்டுக்கிடுங்க. அப்போ ஜார்ஜ் புஷ் வார் ஆன் டெரர் அப்படிங்கிற பீடிகையில் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் யாரை இன்வைட் பண்ணியிருக்கணும்? எந்த நாட்டை இன்வைட் பண்ணியிருக்கணும்? சவுதி அரேபியாவை இன்வைட் பண்ணியிருக்கணும். மாறா அவர் எதை இன்வைட் பண்ணுறாரு? ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன்வைட் பண்ணுறாரு. அப்போ ஜார்ஜ் புஷ்ஷுக்கு வந்து, அதாவது டெரரிசத்துக்கு எதிராக போர் தொடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈராக்கை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். நல்லா கேட்டுக்கிடுங்க, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈராக்கை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறது தான் நோக்கம். அப்போ ஆப்கானிஸ்தான் ஈராக்கை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு வஹாபிஸை வந்து ட்ரிகர் பண்ணாங்க. ஒரு 9/11 அப்படிங்கிறதே ஒரு இன்சைட் ஜாபு தான். ஸோ அப்போ அந்த 9/11 அப்படிங்கிற பீடிகை போட்டு அன்னைய தேதிக்கு ஈராக்கையும் ஆப்கானிஸ்தானையும் நிர்மூலமாக்குனாங்க. ஈராக்கில் லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்தார்கள், கற்பழித்தார்கள். இன்னும் லட்சக்கணக்கான முஸ்லீம்களை வீடு வாசல்களை விட்டும் விரட்டி அகதிகள் முகாம்களுக்கு அனுப்பினார்கள். ஈராக்கையை மொத்தமாக நிர்மூலமாக்கிட்டாங்க. பள்ளிவாசல்கள் முதற்கொண்டு, லைப்ரரி முதற்கொண்டு எல்லாத்தையும். அதாவது சதாம் ஹுசைன் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறது எல்லாமே பீடிகை. வளங்களை சுரண்டணும், இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணணும். அதனுடைய சமீபத்திய உதாரணம் சிரியா, 20 வருடங்களுக்கு முந்தைய மிகச்சிறந்த உதாரணம் ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஏன்னா இவர்களுக்கு எந்த நாடு தலைவலியாக இருக்கோ அந்த நாடை டீஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நாடை வந்து, நீங்கள் அந்த ஃபண்டிங் பற்றி கேட்டனால சொல்கிறேன், இவர்கள் நேரடியாக ஆயுத ரீதியாக களத்தில் இறங்குவதற்கு முன்னால் வஹாபிசத்தை தான் டூலாக பயன்படுத்துவாங்க. அது ஈராக் ஆப்கானிஸ்தான்லையும் அப்படி தான் பண்ணாங்க, சிரியாலையும் அப்படி தான் பண்ணாங்க. இன்னைய தேதிக்கு இந்த சவுதி அரேபியா, UAE, கத்தார், பஹ்ரைன், மொராக்கோ, சூடான், இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய காலடியில் விழுந்து கிட்டத்தட்ட $4 trillion. நீங்கள் கேல்குலேட்டரில் பண்ணி பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டரே போதாது. அந்த நார்மல் கேல்குலேட்டரில் அந்த ஜீரோ வந்து காணாது. அந்த அளவுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ட்ரம்ப்னுடைய வாயில் போடுறானுங்க. ஆனால் மறுபுறத்தில் காசா மக்கள் வந்து பசி பட்டினியால், ஸ்டார்வேஷனால் செத்துட்டு இருக்கிறானுங்க. ஒரு பைசா காசாக்கு இந்த வஹாபி டிக்டேட்டராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மானும் சரி, மற்ற அரபு சர்வாதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாருமே ஒரு பைசா கூட கண்டுக்கிடவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கத்தார்லாம் வந்து யோகி சிகாமணி மாதிரி காட்டிக்கிட்டு இஸ்ரேலினுடைய இராணுவத்தோடைய, ஏர்ஃபோர்ஸோடைய மிலிட்டரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுது. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர்கள் இதையெல்லாம் செய்துக்கிட்டு தே ஆர் கெட்டிங் அவே வித் வாட் எவர் தே ஆர் டூயிங் அப்படின்னா, அதற்கு பின்னணியில் வந்து வஹாபிசம் வந்து அவர்களை வலுவாக இன்னமும் அரண் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் இருந்து அதற்கு சப்பை கட்டி அவர்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தி, அதாவது என்ன செய்தாலும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் அதற்கு ஒரு இஸ்லாமிக் லெஜிட்டிமசியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ், வஹாபி ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ். ஸோ அப்போ இவர்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் முகமது பின் அப்துல் வஹாபினுடைய இந்த சடங்கு தாங்கி இஸ்லாத்தை கராராக பின்பற்றி கொண்டிருந்தாலே போதும், சரிங்களா? அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் தூய இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் நபிகளாரின் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் வந்து முகமது பின் அப்துல் வஹாப் சொல்கிற மாதிரி என்ன தர்கா விஷயத்தில், சடங்கு சம்பிரதாயங்கள் விஷயத்தில் இதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் சமூக, பொருளாதார, அரசியல், நிர்வாக, இராணுவ விஷயத்தில் எப்படி நாசமாக போனாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? வழி கெட்டு குட்டிச்சவராக போனாலும் பிரச்சனை இல்லை. அவர்களை பொறுத்தவரை அதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சொர்க்கம் வந்து உத்தரவாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தான் பள்ளிவாசலுக்குள்ளாலையும் வீட்டுக்குள்ளாலையும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்கல்ல. தர்கா விஷயத்தில் இவர்களுடைய கோட் அண்ட் கோட் வெர்ஷன் ஆஃப் ஷிருக்கு, குஃபர்னுடைய விஷயத்துல எல்லாம் கிளியராக இருக்கிறாங்க. ஸோ அப்போ சடங்குகளில் தெளிவாக இருப்பது வரை இந்த ஆட்சியாளர் வந்து, இப்போ பிரச்சனையே அதுதான். இந்த வஹாபிசத்தினுடைய பிரச்சனையே திருக்குரான் சைடே வர்றதில்லை. திருக்குரான் வசனத்திற்கு என்ன எக்ஸிஜிசிஸ் கொடுக்கறதே இல்லை. திருக்குரான் வசனத்திற்கு அவர்கள் வருவதாக இருந்தாலே இவர்கள் முன்வைக்கக்கூடிய ஷிருக்கு, குஃபர், வலாலா, பிதத்துக்கு விளக்கம் அளிப்பதற்கு மட்டும்தான் திருக்குரானுக்கு வராங்க.
இவர்களுடைய வெர்ஷன் ஆஃப் தௌஹீதை அரண் செய்வதற்கு ஏதேனும் திருக்குரான் வசனம் இருந்தால் அதை எடுத்து கோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் திருக்குரான் சைடு வாராங்களே தவிர அரசியல், பொருளாதார, நிர்வாக, இராணுவ வழிகாட்டல்களுக்கு திருக்குரான் சுன்னா சீராவின் பக்கம் வர்றதே இல்லை. ஸோ அப்போ நான் என்னுடைய பாயிண்ட் இதுதான். இப்போ இவர்களை பொறுத்தவரை இவர்கள் முன்வைக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய, முரண்படக்கூடிய முஸ்லிம்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், அஹ்லுல் பித்ஆ, அஹ்லு தலாலா, சுற்றி இருக்கக்கூடிய ஈராக், ஈரானு, யமனு, பலஸ்தீன் எல்லாருமே வழிகேடர்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சியாளர்கள், இந்த வஹாபி ஆட்சியாளர்கள், சவுதி, இவர்கள் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் கிடைக்க பெற்ற மகான்கள், ஹலீஃபாக்கள். ஏன்னா இந்த கீழ்மட்ட விவகாரங்களில் இப்னு அப்துல் வஹாப் என்ன சொன்னாரோ அதன்படி கரெக்டாக அதை பின்பற்றி ஒழுகக்கூடியவர்கள். சரிங்களா? அப்போ இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் தான் ஏகாதிபத்திய சியோனிசவாதிகள் 200 ஆண்டு காலமாக அவர்களுடைய நலன்களை, அதாவது அந்த ஜியோகிராபிக்கல் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டில் அவர்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல், ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ஸை வந்து தக்க வைப்பதற்கும், அதை நிரந்தரமாக தக்க வைப்பதற்கும், அதற்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம் தான் அவர்களுக்கு உதவி இருக்குது. தேர்ஃபோர் அதை வந்து அவர்கள் ஃபண்ட் பண்ணாங்க, இன்னும் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் அவர்களுக்கு வேணும். ஏன்னா இன்னைய தேதிக்கு இஸ்ரேல் பேசக்கூடிய அதே லாங்குவேஜை வஹாபிகள் பேசுகிறாங்க, மதுஹலிகள் பேசுகிறாங்க. இஸ்ரேல் வந்து தன்னுடைய அழிக்கப்பட வேண்டிய லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வச்சுருக்குது? ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஈரான் அன்சாருல்லா, ஹூத்தீஸு, ஈரானு, சரிங்களா, ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா, இதெல்லாம் இஸ்ரேலினுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அழிக்கப்பட வேண்டிய, துடைத்தழிக்கப்பட வேண்டிய நாடுகள், கூட்டங்கள். இதே லிஸ்ட்டு அழிக்கப்பட வேண்டிய கூட்டங்கள்னு இதே லிஸ்ட்டு வஹாபிகள்கிட்ட இருக்குது. சரிங்களா? அப்போ ஏன் அவங்க ஃபண்ட் பண்ண மாட்டாங்க? அப்போ ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் இவர்களை ஃபண்ட் பண்ணாது? சரிங்களா? அப்போ யார் வந்து இன்னைய தேதிக்கு இஸ்ரேலினுடைய இன்டைரக்ட் மவுத் பீஸாக இருக்கிறது? வஹாபிசம், மதுஹலிசம். சரிங்களா? அதனுடைய எக்ஸ்ட்ரீம், இந்த ஜோலானி மாதிரியான குரூப்ஸு. சரிங்களா? அப்போ கணக்கச்சிதமாக இன்னைக்கு முஸ்லீம்களை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணி, அதாவது ஏற்கனவே பண்ணாங்க, இன்னும் ஸ்டில் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் வஹாபிஸ் வந்து வஹாபிசம் உயிர்ப்புடன் இருப்பது வரை வஹாபிசத்தினுடைய பொலிட்டிக்கல், மிலிட்டரி, எக்கனாமிக் மேனிஃபெஸ்டேஷனாக ஹரமைனை வந்து அதனுடைய அரசியல், நிர்வாக, இராணுவ வடிவம் ஹரமைனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது வரை ஏகாதிபத்திய சியோனிசவாதிகளுக்கு, காலனித்துவவாதிகளுக்கு எல்லா விஷயங்களுமே மிக இலகுவாக, சுலபமாக முடிந்துவிடும். ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா முஸ்லீம்களை வந்து அவர்கள் முஸ்லீம்களை அழிக்கணும்னாலும் சரி, மேலும் துண்டாடணும்னாலும் சரி, முஸ்லீம்களை ஒருவர் அடித்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்றாலும் சரி, முஸ்லீம்களை வந்து நிரந்தரமாக தங்களுக்கு மத்தியிலேயே சண்டை போட்டு கொண்டே இருக்க செய்ய வேண்டுமானாலும் சரி. இப்போ இவங்க நேரடியாக களத்தில் இறங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன இஷ்யூ எடுத்து வஹாபிஸை வந்து கிளப்பி விட்டா போதும், ஃப்ளேர் பண்ணால் போதும். இப்போ சிரியாவுடைய கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால இல்லை 14 ஆண்டு கால அந்த பஷர் அல் ஆசாத்துக்கு எதிரான பிரச்சனையை பூதாகரமாக மிகைப்படுத்தி அதை வந்து ஒரு இன்டர்னல் இஷ்யூவை சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய, அல்லனா முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பூதாகரமாக மிகைப்படுத்தி ஒரு சர்வதேச முஸ்லிம்களினுடைய ஒரு இன்றியமையாத ஒரு கடமையாக இந்த விஷயத்தை வந்து முதன்மை கடமையாக, அதாவது பலஸ்தீனை லிபரேட் பண்ணுறதில்லை, மஸ்ஜித் அல் அக்ஸாவை லிபரேட் பண்ணுறதில்லை, பஷர் அல் அசாத்தை வந்து ஆட்சி கவிழச் செய்வது வந்து முஸ்லீம்களினுடைய முதன்மை கடமைங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போனதில் அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டனுடைய ஊடகங்கள் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிச்சு. அப்போ ஃப்ளேர் பண்ணால் போதும், வஹாபிகளை ஜஸ்ட்டு ட்ரிகர் பண்ணால் போதும். இப்போ காரியத்தை இவங்க இறங்கி நடத்தணும்னு அவசியம் இல்லை, வஹாபிகளே பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வஹாபிசத்தை அவங்க ஃபண்ட் பண்ணி தானே ஆகணும். வேறு எதை ஃபண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக வஹாபிசத்தை, அதனுடைய வேரியன்ஸான மதுஹலிசம், இந்த ஐசிஸ் வகைராக்கள் எல்லாம் ஃபண்ட் பண்ணுறது வந்து இவர்களுக்கு ஒரு இன்றியமையாத தேவை, பண்ணி தான் ஆகணும். அதாவது ஏகாதிபத்திய சியோனிசவாதிகள், இந்த பிரிட்டன் மாதிரியான நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், நேட்டோ கண்ட்ரிஸ் தங்களுடைய இராணுவ பலத்தையும் ஊடக பலத்தையும் ஒரு சைடில் நம்பி இருக்கிறாங்கன்னா, முஸ்லீம் உலகத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் தங்களுடைய நலன்களையும் தக்க வைப்பதற்கு தங்களுடைய ஊடக பலத்தையும், இராணுவ பலத்தையும், பொருளாதார பலத்தையும் ஒரு புறம் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு புறம் வஹாபிசத்தை நம்பி இருக்கிறாங்க. இது வந்து மிகைப்படுத்தப்படாத ஒரு உண்மை. சரிங்களா? ஸோ ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் இதுதான் நீங்கள் கேட்டது.